அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலும் வந்து ஜியோ மாதிரி புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மோட்ரோலாவுடைய புது ஃப்ளாக்ஷிப் மோட்ரோலா ஃப்ரான்டியர் லான்ச் டீசர் வெளியாயிருக்கு. நத்திங் ஃபோன் 1 இதோட லான்ச் டேட்டும் தெரிய வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 828ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் கவர்மெண்ட் மே 4 அன்னைக்கு நெட்வொர்க்கிங்காக ஒரு புது கொலாபரேஷன் சைன் பண்ணியிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஃப்ரான்ஸ் கூட இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து 5G அண்ட் 6G நெட்வொர்க்கிங்காக தான் இந்த கொலாபரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் 5G கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. 6G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 10-15 வருஷம் ஆகும். பட் 5G நெட்வொர்க்கிங் வந்து எவ்வளோ தூரம் சேஃபாக இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலாபரேஷன். ஸோ ஃப்ரான்ஸோட கொலாப் பண்ணி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டிவ்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் மூலயமா இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அகைன் இதுவும் ஆத்ம நிர்பர் அது கீழே தான். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா 5G வந்ததுக்கப்புறம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சைபர் செக்யூரிட்டியும் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க. ஸோ 2025 வந்து 5G அண்ட் 6Gக்கான சைபர் செக்யூரிட்டி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே ட்ரெயின் ஆகிற மாதிரி தான் இதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் யூசர்ஸ் நிறைய பேர் நேற்று ட்விட்டர் ஹேண்டலில் வந்து அவங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து ஆப் ஸ்டோரில் யூஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ஸ்டோரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆப் ஸ்டோரில் இந்தியன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஆர்பிஐ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஆட்டோ டெபிட் ரூல்ஸ் அப்படின்னு இந்தியாவில் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு கீழே ஆப் ஸ்டோராக இருக்கட்டும், கூகுள் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், ஆட்டோ டெபிட் வந்து பர்சனுடைய கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஸ்க்கு வந்து இந்த ரூல் கொண்டு வந்தாங்க. ஃபைனலாக ஆப் ஸ்டோரில் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும், இல்லைனா வந்து ஆப்பிள் மியூசிக் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கும். பட் நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வழியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் வழியாக கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து யூபிஐ பேமெண்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் யூஸராக இருந்து ஆப் ஸ்டோரில் ஏதாவது வாங்கணும்னா யூபிஐ இல்லைனா நெட் பேங்கிங் தற்சமயம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஃபைனலாக குவிக் ரியாக்ஷன் இந்த ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த சேட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னா இம்மீடியட்டாக வந்து ரியாக்ஷன் எமோஷன்ஸ் வழியாகவே பண்ணலாம். இப்போ தற்சமயம் வந்து உங்களுக்கு 6 எமோஜிஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். லவ், லாஃப், சர்ப்ரைஸ், சேட் அண்ட் தேங்க்ஸ்னு. ஃப்யூச்சரில் வந்து எல்லா எமோஜிஸும் வந்து குவிக் ரியாக்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்ஸ்அப்புடைய சிஇஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து சேட்டுக்கு நீங்கள் சேட்டில் தான் ரிப்ளை பண்ணணும் இல்லை, குவிக் ரியாக்ஷன் வழியாக ஈஸியாக ரிப்ளை பண்ணி அக்னாலேஜ் பண்ணிடலாம். ஜியோ மாதிரி ஏர்டெல்லும் 2 புது ப்ரீபெய்ட் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் 3 month சப்ஸ்கிரிப்ஷனோட வருது. ஸோ இங்கே வந்து பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹399 ஒன்று, இன்னொன்று வந்து 839. ₹399 வந்து உங்களுக்கு டெய்லி 2.5 GB டேட்டா, 24 days வேலிடிட்டி, அதோட டாக் டைம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 3 monthsக்கான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அமேசான் பிரைம் வீடியோ இதுவும் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே வந்து அப்போலோ 24/7 சர்க்கிள் இதுலேயும் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே ₹839 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 days வேலிடிட்டியோட வருது. இதில் டெய்லி 2 GB டேட்டா, அகைன் டாக் டைம், எஸ்எம்எஸ் எல்லாமே இருக்குது. இதுலேயும் 3 monthsக்கான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஏர்டெல் யூஸராக இருந்தால் இந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். விவோடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் அடுத்ததாக இந்தியாவில் X80 சீரிஸ் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் May 18 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் எல்லாம் ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ X80 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட இந்தியன் ப்ரைஸஸ் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. இதில் X80 வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 வந்து இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 45,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே X80 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8 ஜெனோட அப்ராக்சிமேட்டாக 60,000 இல்லைனா 60 to 65,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரூமர்ட் ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் இந்த ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மோட்ரோலாவுடைய எக்ஸைட்டிங் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்ரோலா ஃப்ரான்டியர் தான். ரொம்ப நாளாக இதோட இமேஜஸ் அண்ட் ரெண்டர்ஸ் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதோட லான்ச் டேட், அதாவது லான்ச் டீசர்
டீசரோட ரிவீலாக இருக்குது. இது மே 10th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மே 10th அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகிற மாதிரி டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல், அதாவது 194 மெகா பிக்சல் ப்ளஸ் 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 12 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சாரோட இவங்க கொண்டு வராங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா அதுவும் 60 மெகா பிக்சல் செல்ஃபியோட வருது. ஸோ இந்த எக்ஸைட்டிங் கேமரா ஸ்பெக்கோட மோட்டரோலாவுடைய ஃப்ரான்டியர் சைனாவில் மே 10th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அதோட OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10 சீரீஸ் தான். இதில் OnePlus 10 இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. அதோட OnePlus 10 Ultra இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. OnePlus 10 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் 2022 லான்ச் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1ல இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே OnePlus 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்து MediaTek Dimensity 8100 இல்லை 9000 இந்த ரெண்டு சிப்செட் தான் ரூமர்ஸில் இருக்கு. ஸோ OnePlus 10 சீரீஸ் தரப்புலேருந்து அப்கமிங் டிவைசஸில் 10 and 10 Ultra கூடிய விரைவில் லான்ச் ஆகும். ரெட்மியுடைய Note 11 சீரீஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போது டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது Redmi Note 11T இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. பவர்ஃபுல் டிவைஸாக வரப்போகுது. ஏன்னா MediaTek Dimensity 8100 இல்லைனா MediaTek Dimensity 8000 இந்த ரெண்டு சிப்செட்டில் ஏதாவது ஒரு சிப்செட்டில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா எக்ஸ்க்ளூசிவாக இல்லை மற்ற மார்க்கெட்ஸ் அதாவது இந்தியா குளோபல் எல்லா இடமும் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது இன்னும் கிளியராக இல்லை. பட் Redmi Note 11T சைனாவில் MediaTek Dimensityயோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இதை ரீபிராண்ட் பண்ணி கூட இந்தியாவில் இவங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் S22 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமராவில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த புது ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ S22 சீரீஸ் இல்லாமல் ஓல்டர் ஃப்ளாக்ஷிப் அதாவது S21 சீரீஸ் அதுக்கப்புறம் S20 சீரீஸ் சாம்சங்குடைய ஃபோல்ட் அதாவது Z Flip Z Fold இது எல்லாத்துக்குமே இப்போ ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து சாம்சங்குடைய இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ் ஆட்டோ ஃப்ரேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணும் போதும் சரி நீங்கள் வீடியோ எடுக்கும் போதும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் அது இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இது கூடவே நைட்டோகிராஃபி போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ்னு S22ல இருக்கக்கூடிய மேஜர் கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இனிமேல் மற்ற ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் S சீரீஸில் இருக்கக்கூடிய மற்ற ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்லையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். Nothing Phone 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய OS லான்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நேற்று இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இது Snapdragon 778ல ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதோட லான்ச் டேட்டே ரிவீல் ஆயிருக்கு. பட் இந்த லான்ச் டேட் எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. கால்பே இவங்க பேரில் வந்து ட்வீட் பண்ண மாதிரி இருக்குது. பட் இது ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக இல்லை. இங்கே லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 9th அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Nothing Phone 1 வந்து மேலே இல்லாமல் June 1st வீக்கில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். செக்யூர்டு 5G and 6G நெட்வொர்க்கிங்காக இந்தியா எந்த கண்ட்ரியோட கொலாப் பண்ணியிருக்குன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் யூடியூப் கோ நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டயட்டேபிள். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.